இப்போ பாருங்கள் கராசெவ் மொறு மொறுன்னு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. எண்ணெயே குடிக்காது கொஞ்சம் கூட. இங்கே பாருங்கள், அதே மாதிரி நல்ல கிறிஸ்பாக இருக்கும். ஹலோ ஹாய், வெல்கம் டு kokila'skitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக அடுத்து பார்க்க போகிறது மிளகு கராசேவ். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பிகினர்ஸ்னால் இது உங்களுக்கான ரெசிபி தான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மாவு பிசைகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகை நான் மிக்சியில் நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி சின்ன டம்ளரால் 1 டம்ளர் அளவு, இந்த டம்ளரால் தான் நான் அரிசி மாவு அளந்துக்க போகிறேன். ஸோ இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவு பொட்டுக்கடலை எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவு நல்லா நைஸாக இதை அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம 2 டம்ளர் அளவு பச்சரிசி மாவு தான் சேர்த்துக்க போகிறோம். நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இங்கே நான் வழக்கமாக சொல்கிறது தான், ஜாம்நகரில் நமக்கு இந்த மாவுலாம் அரைக்க முடியாது. அதனால் பேக்கெட் மாவு தான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் பேக்கெட் மாவு எடுத்தாலுமே ரொம்ப சூப்பராக வரும். ஸோ இப்போ 2 டம்ளர் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டம்ளர் அளவு நம்ம பொட்டுக்கடலை நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மொத்தம் 3 டம்ளர் ஆச்சு. இப்போ இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த பட்டரை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால மாவு உங்களுக்கு டக்குன்னு ரொம்ப இலகிலாம் போகாது. நீங்கள் எவ்வளோ பிசைஞ்சாலும் அது மாவு நல்லா டைட்டாக தான் இருக்கும். ஸோ தண்ணி மட்டும் பார்த்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதே மாதிரி பிசைங்க. ஒரே அடியாக தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் பிசையலாம் அப்படின்ற மாதிரி வச்சுக்காதீங்க. இப்போ மாவு ஓரளவுக்கு எல்லாம் பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிளகு, அந்த மிளகை அது கூட சேர்த்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் ஜாஸ்தி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. சூப்பராக மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம அடுத்து புழியறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பூந்தி கரண்டி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரையல் பார்த்தேன், அதுதான் முன்னாடியே மாவு வச்சுட்டேன். சின்ன உருண்டையாக மாவு எடுத்துகிட்டு அதை நம்ம கரண்டியில் வச்சு இப்படி நல்லா கையை ப்ரெஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டோம்னா அழகாக அது கீழே போய் விழுந்துடும். இப்போ இந்த மாதிரி பெரிய கரண்டி வச்சு செய்கிறதுக்கு சிரமமாக இருக்குதுன்னா சின்ன ஜல்லி கரண்டியாக எடுத்துக்கோங்க. அது இன்னுமே நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா இப்படி இழுத்து விடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் நான் இந்த பெரிய கரண்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா கீழே எல்லாமே அழகாக விழுந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். என்னால் இவ்வளோலாம் கஷ்டப்பட முடியாதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் முறுக்கு உரையில் போட்டு புழிஞ்சிக்கலாம். அதையும் நான் எப்படி செஞ்சேன்றதை காட்டிடுறேன். இப்போ பாருங்கள், இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப நேரம் டைம் எடுக்காது, எண்ணெயும் குடிக்காது. இப்போது உங்கள்கிட்ட முறுக்கு உரை இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி பெரிய ஹோல்ஸாக இருக்கிறத எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம எடுத்து போட்டுட்டு இப்போ மாவு இதில் நல்லா லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு இதை எண்ணெயில் அப்படியே பிழிஞ்சு விட்டுடலாம். ஆக்சுவலாக இது செய்கிறது ஈஸி தான். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் இது ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கையால் தேய்ச்சி விடுறது கையால் செய்கிறோம் இல்லையா, அது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். ரெண்டுத்துக்கான வித்தியாசம் இது தான். ஸோ நீங்கள் கன்வீனியன்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா அது சாஃப்டாக இருக்கும். இதுதான் இதோட இது. ஆனால் இது கொஞ்சம் ஒரே இதில் நீங்கள் ஈஸியாக பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே எடுத்துடலாம். ஆனால் டேஸ்ட்டில் எந்தவித சேஞ்சும் இருக்காது. டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது நம்ம ஹேண்ட்மேடுன்றதுனால அது
வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு ஈஸியாக வேலையை முடிக்கணும்னு நினச்சோம்னா அது வந்து கொஞ்சம் அதுக்கான தரம் தானே அதில் இருக்கும். அதனால் கஷ்டப்பட்டு செஞ்சோம்னா அதில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் இது வந்து சீக்கிரமாக நமக்கு வேலை முடிஞ்சிடும், கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுக்கிறது அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சூப்பராக இது வெந்துடுச்சு. நம்ம வந்துட்டு இதை வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி எனக்கு வந்து 2 பேட்ச் வந்தது. எல்லாத்தையுமே நான் வந்து புழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளோட காரசேவ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் முறுக்கச்சில் போட்டு புழிஞ்சது. அடுத்து வந்து கையால் புழிஞ்சது. இங்கே பாருங்கள், இது வந்து நான் கையால் புழிஞ்சு எடுத்தேன். இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது, அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. சுட சுட சூப்பராக நம்மளோட மிளகு காராசேவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் பிகினர்ஸ்னால் கண்டிப்பாக இது உங்களுக்கான ரெசிபி தான். ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள். தேங்க்யூ.